நான் என்ன ரோஹித் ப்ரோ லைட்டாக கொஞ்ச நாள் தள்ளிடலாம். குவாலிட்டி நல்லா இருக்கு. அது யூஸ் இல்லை அதெல்லாம் குவாலிட்டி சூப்பராக இருக்கு. கொஞ்சம் அப்படிதான் தேவையில்லை, கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சரியா. ரெண்டு சைடு முடிச்சானா ஷார்ட்ஸா தூக்கிலாம் காமிக்கிட்டாங்க. பாடத்தில் நீ தானே போடுவ? நானே போடுறேன். ஆல்ரெடி ஒரு தலையை விட்ட, ரெண்டாவது கொலகாரன் நீ தான். கத்தியும் மாத்த மாட்டாரு. கத்தியும் ஒரு கத்தி தான் தலை விட்டு மீன் வெட்டுறது எல்லாருக்கும். அப்ப அத்தனை கத்தி வச்சு அதெல்லாம் எதுக்கு? எல்லாம் சாமி கும்பிடுறதுக்கு. போட்டோ நிறைய கேட்டா போடுறது. ஆனா இந்த மீன் கத்தி, அந்த கத்தி. அப்ப இந்த கத்தி உருவதுல நீ போயிட்டு கத்தி ஒண்ணு வாங்கிடுவான். கத்தி உருவல கிடையாது, குடி. ரெண்டாவது தடவை மிஸ் ஆயிட்டேன் நானு. ஒரே விஷயம் சொல்லுவாங்க, வீடியோ எடுக்கிறது எதுல என்ன நடக்கலாம் செய்ய. ஏன்னா நான் வெட்டுற ஸ்பீடுக்கு யாரும் வெட்ட மாட்டாங்க. அதனால நீ என்னதான் கத்தி தீர்ந்து சுத்தினாலும் சரி, நீ பொறுமையா விட்டு அர்ஜென்ட்லாம் இல்லை. நீ போனா நிக்க போட்டு கிடையாது. நாம தான் சார் வந்துடும். செல்வா நான் ஏன் தெரியுமா இப்போ சொல்றேன், குறுப்பு எல்லா வீடியோவும் வேற ஒரு இதெல்லாம் வந்துருக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. அப்படியா? நாளை பின்ன நான் செத்துறேன்னா இந்த வீடியோ காட்டுவேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ஓ செல்வன் சும்மா இருக்கு. சார் நீ வீடியோ எடுக்கிறத சும்மா வெளியே சார் நான் மீன் எடுத்து மாட்டேன். மீனே நான் கவர் தான் பிடிங்க. வெள்ளை கவர் கீழே வச்சுருங்க. இன்னொரு கவர் இருக்கா உங்ககிட்ட? ஓகே ஓகே. அப்படிங்களா நிறைய ப்ளே பண்ணி எடுத்துக்கிறா. எல்லாமே என்ன பண்ணோம்னா அப்படின்னா அதை எடுத்துருவோம். குழம்பு போட்டு குடியா புள்ளியா குடியா? தலை போட தள்ளிடுங்க. தள்ளியில் 2 ஸ்டெப் தள்ளியில் இல்லைங்களா? வீடியோ தானே எடுக்கிறீங்க. கத்தி எடுக்க ஒரு கத்தி நான் வருதுன்னு சொல்லுவேன். நம்ம 2 மீடியம் வீடியோ இருக்கிறீங்க. நம்ம கொடுக்குறேன்.
நேற்று என்ன ஓகேவா லைன்ல நீ பார்த்தா கூட ஸ்லோவாக தான் வெட்டுவாங்க. நீங்க தான் உஷாரா நின்று பாத்துங்க. அது சரி, நீங்க போயிட்டு குடி மட்டும் கரெக்டா போட்டலாம். எந்த கத்தியில போடலாம் அப்படிதான் இருக்க முடியும். ஸ்லோவா வெட்டணும், அவ்வளவுதான். இது முன்னாடி காலையில் வந்தீங்க குருவிட குடும்பம் இன்னொருத்தர் சித்தப்பா கத்தியை அவனை தூக்கி விடானா எல்லா கத்தியுமா பைய வச்சுட்டு போயிடாது. கத்தி காணா ஒரு 2 பேரோட கத்தி வாங்கி வேலை செய்யணும். புரியுதா? ஆமா, உங்க அப்பா கத்தி எடுத்தோம்னா என் அப்பா கத்தி, உங்க அப்பா கத்தி பேனா மாரி இருக்குமா? கெட்டாவ அவரு அவர் கத்தியா இருக்குதா மார்க்கெட்ல அதையாவது எடுத்து வேலை செய்யணும்னா அந்த கத்திலாம் நமக்கு செட் ஆகாது. இவர் எப்போ கத்தி போட்டு இவர் ரெடி பண்ணி எப்போ மீன் எடுத்தப்பா காலையில மீடியா போயிட்டாரு. அம்மா மீன் சம்பாதிச்சிருக்கலாம். துண்டா ஒரு 5 ரூபா சம்பாதிச்சு போட்டு விட்டுட்டு இந்த நேரத்தில் கத்தி காணாத போச்சுன்னா எங்கேயாவது எவனா கொடுத்தா ஓடு சொன்னா வாங்கி வச்சு வேலை செய்யலாம். புரியுதா? ஓட்ட ஓட்டு வாங்கி வச்சு வேலை செய்யலாம். கத்தியில் நாங்கள் கொடுத்து ரெடியாக இருக்கிற பேர் ஊர் படத்து கிடக்குது. எடுத்து ஏதாவது ஒரு வெட்டி வேலை செஞ்சுட்டு போவாதுண்ணா. அப்படியா? ஆ 2 நாள் தான் வேலை, 2 நாள் கோர்ஸ். என்னப்பா இப்போவா? இப்போ என்ன மீன் இருக்கும்? என்ன மீன் பழக்கமாக தான் வச்சு வாங்கணும். பழகமலை இருக்கும்ல அதுதான் வாங்கணும். நேரத்தில் எல்லாமே டைம் மணி 11 மேலே பண்ணிக்கலாம். என்ன மீன் வாங்கணும்? என்ன மீன் வாங்கணும்? என்ன மீன் வாங்க? சரி தலைவா வாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும், எனக்கு வேலை இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணு. நீ ஒரு நாள் மட்டும் எனக்கு 60 கிலோ போய் அவன் மெரினா பீச்சுக்கு. 7 சீலா அவ்வளோதானா? அது விடுங்க, இதை போட்டு நீ 250 கொடுங்க. ஹலோ நல்ல மீனாக பார்த்து ஏதாவது வாங்கி கொடுங்க. ரேட்லாம் பேச தெரியாதுண்ணா. இல்லை நான் ஏன் போகிறேன் சைஸ் அவங்க தொட்டாவதான் எட்டுன்னு போய் நாங்கள் வாங்கி தருவோம். ஏதாவது பண்ணியா கலாக்காரர் பாரு, கலாக்காரர் போயிட்டு இருக்கியா? மணி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட சொன்னா ஒரு வீட்டுக்கு சேர்த்து தானே? கூடி மொழிது அட்டமலை இருப்பாங்க பாரு. சரி ஆமா நம்ம தெரிஞ்சு